சார் இதுதான் சார் 5 வருஷம் நடக்குது. செக் பண்றேன், விசாரிக்கிறேன், என்கொயரி போறேன். இதுதான் இருக்குது. ஒண்ணுக்காவது ரிப்ளை இருக்குதா பாருங்க. எப்போ வந்து கட்டணும் ஃபார்மாலிட்டிக்கு விசாரிக்கிறேன், என்கொயரி போறேன். இருங்க ஐயா, நாங்க வந்து போதும் பைத்தியக்காரத்தனமா வந்து போறோம். நாங்க குறை தீர்ப்பு முகாமில் வெடித்த குமுறல். ஐயா என் மேல குறைபாடு தண்டனை கொடுங்க. எல்லாம் இருக்குது ஐயா. எங்க பூர்வீக பட்டா சொத்து ஐயா பாதிக்கப்பட்டுக்கிறோம் ஐயா. ஆமா உங்களை பாக்குறது அனுமதிக்கல ஐயா. ஒரு வாரமா உங்களை பாக்குறது அனுமதிக்க. நில விவகாரத்துல நடவடிக்கை இல்லன்னு மாவட்ட ஆட்சியர் கிட்ட நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. என்னுடைய அந்த மனுவின் மேல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பொதுமக்கள் மத்தியில ஒரு நீதியை கொடுக்கணும். இந்த இப்ப புதுசா அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நீங்க பழைய அமைச்சரை போய் பாருங்க, பழைய கமிஷனர் போய் சொல்லாம பொதுமக்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பின மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாம்ல நில ஆக்கிரமிப்பை மீட்க கோரி மனு கொடுக்க வந்த நபர் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. தாம்பரத்தை சேர்ந்த மகேஷ்குமார் அப்படின்றவருக்கு திருப்பூரூர் தாலுகா காயர் பகுதியில 2 ஏக்கர் 18 சென்ட் நிலம் சொந்தமா இருக்கு. இந்த நிலத்துல 18 சென்ட் இடத்தை அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு நபர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது. தன்னுடைய நிலத்தை ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டு முறைப்படி கரெக்டா அளந்து அதுக்கான பட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷமா இவரு போராடிட்டு இருக்காராம். இது சம்பந்தமா திருப்பூரூர் தாலுகா ஆபீஸ், ஆர்டிஓ, அப்புறமா கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல 20க்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடந்திருக்கு. அதுல கலெக்டர் வீரப்பன் அவர்களை பார்த்து நேர்ல சந்திச்சு மனு கொடுத்திருக்காரு. இத்தனை வருஷமா மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நிலத்தை வந்து அளப்பதற்காக 2 தடவை பணம் கட்டி இருக்கேன், ஆனா இதுவரைக்கும் சர்வேயர் வந்து நிலத்தை அளக்கல. இப்படி ஆதங்கத்தோட அவர் கலெக்டர் முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.